Hi friends, welcome to Vismaya Kudil. ஸோ இன்றைக்கி வந்து சில என்னோடய ஹோம் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் வந்து ஹேபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த க்ளீனிங் ஒர்க்கு, இந்த க்ளீனிங் ப்ரெஷர் இது எதுவுமே வந்து இருக்காது. இதுக்கு நீங்கள் வந்து டெய்லியும் இதை வந்து நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா டெய்லியுமே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பராக பக்காவாக வீடு யார் எப்போ வந்தாலும் டக்குன்னு நம்ம 4 திங்ஸை உள்ளே எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் ஆகும். இல்லை நான் ஒர்க்கிங் விமன், இல்லை எனக்கு வீக்கெண்டு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட வீடு எப்போதுமே நீட்டாக, ஆர்கனைஸ்டாக, பக்காவாக, நல்ல வெல் மெயின்டைன்டு ஹவுஸ் அப்படிங்கிறது வரவங்க எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரியும். ஸோ அது என்ன மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எப்போதுமே சேலஞ்சிங்காக இருக்கிறது நம்மளோட உயரம், ரொம்ப வீட்டில் உயரமான இடத்துல இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறது தான். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வைப்பரும் ஒரு டர்க்கி டவலும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் டூல்ஸே வந்திருக்கு. பட் இதுக்குன்னு வாங்க வேண்டாம், இதுவே மோர் தென் இனஃப் அந்த மாதிரி தான். ஸோ ஒரே ஒரு ஸ்டாப்லர் வேணால் நம்ம அப்புறமா கழட்டிக்கலாம். ஸ்டாப்லரை போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். அது கைண்டு க்ளீன் பண்ணுறப்ப விழாமல் இருக்கிறதுக்காக டர்க்கி டவல் நல்லாவே க்ளீன் பண்ண உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ இப்போ நம்ம நிறைய அந்த வால் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறதுனால என்னால் அந்த மேலே ரொம்ப க்ளீன் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் நான் அதுக்கான லேடரை தேடி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். நான் அது ஒரு ஹேபிட்டில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். இதுக்குன்னு நான் ஒரு டூல்ஸை எடுத்துகிட்டு வந்து அதை மேலே போட்டு அதில் ஏறி அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்மளோட கிச்சன் ஆர்ச் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட கிச்சனில் இருக்கிற லாஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கிறது. அதோட பாதி உயரத்தில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு நடந்தப்போ வந்து கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுறேன். இது வந்து தின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயுமே வந்து கிடைக்கும். இது வந்து இப்போ ஜென்ரலாக குழந்தைங்க வந்து ஸ்விட்சு போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட கீழே மட்டும் ஒரு மாதிரி அழுக்காக்கிடுவாங்க. அந்த மாதிரி இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் அந்த பெயிண்ட் வந்து ஒழுகி இருக்கிற என்னோடய ஸ்விட்சு போர்டை வந்து க்ளீன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிச்சனில் இருக்கட்டும் நிறைய ஸ்விட்சஸ்லாம் ரொம்ப க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் பிடிச்சி போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாலில் குழந்தைங்க ஏதாவது கிரையான்ஸ் போட்டு கிறுக்கிட்டாங்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு மாதிரி பெண்ணு வச்சு கிறுக்கிட்டாங்க, இன்னொன்று கொசு நைட்டில் அடிக்கிறப்ப அதோட பிளட்டு போய் செட்டில் ஆகியிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தின்னர் எந்த ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நம்மளோட கார்பெண்டர் வந்து ஆக்குன அழுக்கு, அதெல்லாம் லைட்டாக துடைக்கிறப்பே வந்து போயிடுது பாருங்கள். ஸோ இது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா செவரோட கலர்லேயே வந்து மாறி போயிடும். இன்னொன்று, நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த சிங்காக இருக்கட்டும், பாத்ரூம் கழுவுறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் டேப் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி தண்ணி கரை பிடிச்சி போய் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷவர் கிளீனர் ஸ்ப்ரே வந்து கிடைக்குது. இது ஆன்லைன்லேயுமே இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு. இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் க்ளீன் பண்ணலாம். அந்த மேஜிக்கை வந்து பாருங்களேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி கரெக்டாக ஒரு 1 மினிட் வந்து விட்டுருங்க. அதுக்கு மேலெல்லாம் வந்து விட வேண்டாம். இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதை ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இதை நான் டெய்லியும் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கோட்டிங் தான் இருக்கும். என்ன தான் நம்ம ப்ராஸில் வந்து டேப்பு போட்டிருந்தாலும் அதில் மேலே இருக்கிறது ஒரு கோட்டிங் தான். ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லியும் பண்ணிங்கன்னாக்கா லைஃப் போயிடும். அதனால மந்த்லி ஒன்ஸ் தாராளமாக இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு, அதுவும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸில் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த பார்க்குறப்பவே தெரியும், இது வந்து நல்லாவே வந்து அதை எடுத்து விட்டுரும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற டேப்பில் தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் முக்கியம். அதாவது தண்ணி துளி இருந்துன்னா இது அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. அடுத்து இந்த மாதிரி பேனலிங்லாம் இப்போ நம்ம போட்டிருக்கிறதுனால நான் அதை வந்து தொடச்சிட்ருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வார்ட்ரூப்ஸ் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் அதோட வார்ட்ரூப்போட டோர்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக அதோட டோர்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கவே மாட்டோம் லைஃப் டைமில். அதை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு 6 மந்த் ஒன்ஸ் தான் இந்த மெயின் டோர் ப்ளஸ் ரூமோட டோர்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வச்சுப்பேன். உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கிறப்போ ஒரு 6 மந்த் ஒன்ஸாக இருக்கட்டும், உங்களோட வார்ட்ரூப்ஸை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வைங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்மளோட வீட்டில் பெருசாக வேலையே இருக்காது. நமக்கு ஒரு நேப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும்ல ஆஃப்டர்நூனில், என்னடா பண்ணுறது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை பண்ணோம்னா கூட
டக்குன்னு முடிஞ்சிடும். அதை முடிஞ்சதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்கும். ரொம்ப நாளாக குப்பையாக கிடந்த வார்ட்ரூப் எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னாக்கா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று இது வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவுமே நீங்கள் ரொம்ப மூட் அப்செட்டில் இருக்கீங்க, மூட் ஸ்விங்கில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஏதாவது கொஞ்சம் அசிங்கமாக கிடக்கிற இடத்த நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மாற்றி வைக்கலாம். அப்படியெல்லாம் வைக்கிறப்ப உங்களையே அறியாமல் ஒரு வீட்டில் ஒரு சேஞ்சஸ் வரப்ப அது ஒரு பெரிய ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட டென்ஷனே நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும். டீக்ளட்டர் பண்ணுற ஒர்க்கு அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறத உங்களாலே பார்க்க முடியும். அன்றைக்கி ஃபுல்லுமே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, என்னமோ பண்ணியிருக்கோம், என்னமோ வீட்டில் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோட அந்த மூட் ஸ்விங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்ட்ரூப் க்ளீனிங் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். இது வந்து நம்மக்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ, ரிக்வஸ்டட் வீடியோ தான். நான் அதில் என்னோடய ஹேபிட்டில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட குவாட்ஸ் சிங்கை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ நமக்கு டிஷ்வாஷர் இருக்கிறதுனால நான் இதில் பெருசாக விளக்குறது கிடையாது. இருந்தாலும் நம்மளோட வெசல்ஸை இதில் தான் போடுறோம். அந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு கம்ப்ளீட்டாக விம் லிக்விட் போட்டு நல்லா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுவி விட்டுருவேன். நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். இது வந்து ரெகுலர் ரொட்டீன், டெய்லியும் பண்ணுறது. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் இதை நான் வந்து பண்ணுறப்ப அந்த சிங்கில் ஊட்டி இருக்கிற கொஞ்சம் கரை கூட வந்து போகும். இந்த மாதிரி கிளாக் இருந்ததுனாக்கா அது ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறப்போ போக மாட்டேங்குது பாருங்கள் சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவேன்னா பேக்கிங் சோடா அது வந்து நான் போட்டுருவேன். பேக்கிங் சோடா போட்டு கொதிக்கிற தண்ணியை போடுறப்ப அந்த கிளாக் ரிலீஸ் ஆகிறத உங்களால் மேலேயே பார்க்க முடியும் பாருங்கள். அப்படியே கொப்பளிச்சு வெளில வரும். அதில் அடைச்சிருக்கிற அடைப்பெல்லாம் அப்படியே உங்களுக்கு மேலே வந்து கீழே போகும். அதுக்கப்புறமா அந்த பேக்கிங் சோடா போட்டதுனால அந்த கிச்சனில் அந்த சிங்கில் இருக்க அழுக்கு வந்து உங்களுக்கு எப்படி வெளியில் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா குவாட்ஸ் சிங்க் மெயின்டைன் பண்றது ஒரு விஷயமே கிடையாது. குவாட்ஸ் சிங்க் வந்து வீட்டில் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் நம்மளோட கையில தான் இருக்கு. அதை ஒன்ஸ் நீங்க கரை பிடிக்க வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அது லைஃப் டைம் வந்து போகவே போகாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேன். இதில் 3 ப்ரஷஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீலு, அதுக்கப்புறமா சிலிக்கான், அப்புறம் பிராஸ். இதை வந்து என்னோட கிச்சனில் கேஸ் ஸ்டவ் கிளீனிங்க்கு, ஏன்னா கேஸ் ஸ்டவ்வில் கிளாஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஹாபெல்லாம் வாங்குறோம்னா எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு க்ளீனிங்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் க்ளீன் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளெல்லாம் போகி நல்லா வந்து க்ளீன் பண்ணுது. அந்த இடுக்கில் நார்மல் நம்மளோட அந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணுறப்ப போகாதது, அந்த சின்ன ஸ்க்ரூக்குள்ளே மாட்டியிருக்கிற அழுக்கு அதெல்லாம் இதில் வந்துடுது. இதுவுமே நான் வந்து ரெகுலராலாம் பண்ண மாட்டேன். 40 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக 40 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிவிடுவேன். நான் வந்து அந்த 40th டே இல்லை 39th டே இந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்டில் ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுப்பேன். ப்ளஸ் வந்து ரிமைண்டர் போட்டு வச்சுப்பேன். அன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா மறுநாள் இந்த ப்ரஷ்ஷும் சரி இந்த ஒர்க் வந்து என் மைண்ட்லேயும் கையிலையும் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது கிளாஸு. அந்த ஸ்டீலும் நல்ல ஒரு பாலிஷாக வந்து இருக்கும். இன்னொன்று நம்ம வீட்டுக்கு இதை நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். வீடு ஃபுல்லும் ஆசையாக வந்து ஜன்னல் வச்சேன். ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா 13 ஜன்னல் கிட்டே இருக்குது. ஆனால் வீடு என்னடா நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப டஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நான் வந்து அந்த கூலிங் இப்போ வந்து சம்மர் வேறு அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் வேறு உள்ளே அதிகமாக வருது. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் பில்டிங் ஒர்க் நடக்கிறதுனா மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கர்டைன்லாம் போட்டு வச்சிடுறேன். வீட்டில் டஸ்ட் ஆகிறது ரொம்பவே கம்மியாயிருக்கு. அடுத்து இது வந்து ஒரு 40 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டஸ்ட் ஆகவே ஆகாது. நம்ம வீட்டில் இந்த மஸ்கிட்டோ மெஷ்ஷெல்லாம் வந்து போட்டிருப்போம். இது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா நான் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சே நீங்கள் மெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுலேயுமே லைட்டாக டஸ்ட்டு போகுது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நீங்கள் வருஷக்கணக்காவோ இல்லை 6 மாதமாவோ பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் மெஷ்ஷை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு வச்சு அதை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பக்காவாக க்ளீன் ஆகிடும். வீட்டுக்குள்ளே காற்றும் வரும், வெளிச்சமும் வரும். ஸோ இதெல்லாம் நான் வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுற சில பேசிக் ஹேபிட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.